வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாஜகவின் ஆட்சிக்கு பெரிய சிக்கலா, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக பரப்புரையாக இருக்கட்டும், பிரச்சாரத்தாக இருக்கட்டும், நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. இப்போ ஏதாவது பேச சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. காரணம், காரியம் ஆக வேண்டும். ஏன்னா ஆட்சி போயிடுங்க. ஆட்சி போயிடுச்சுன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியாது. இப்போ ஆட்சியில் இருக்க காரணம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்கள் இருவரும் இணைந்ததாலே பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன் பிறகு தற்போது நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு நம்முடைய ஸ்டாலினிடம் மறைமுகமாக பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பேசியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பல எம்பி மந்திரிகள் போஸ்டிங் கேட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரும் அளவில் பார்த்தீங்கன்னா பங்கீடுலாம் கேட்டோம். ஆனால் அதெல்லாம் ஒத்து போகாமல் இருக்காங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா, அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாராம். இந்த ஒரு சூழ்நிலையில் பல துறைகளையும் கேட்டிருக்கிறார் நம்மளுடைய சந்திரபாபு. அதெல்லாம் கொடுக்காதனால ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, தற்பொழுது நம்மளுடைய ஐஎன்டிஏ கூட்டணி அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா ஏதோ விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஏதேனும் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக தான் தற்பொழுது வரைக்கும் பெரும் வகையில் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கட்சி சிறப்பாக வலிமையாக நடக்குதுன்னா கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா? எதிர்ப்பே இல்லாமல் எதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி போகாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய பாஜகவின் ஆட்சி எப்பொழுது வேணாலும் கவிழும் அப்படின்றது யார் வேணால் சொல்கிறாங்க. ஏன்னா சூழல் அப்படி இருக்குது. 2 தூண் நின்றுட்டுருக்கனால தான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஆட்சி நின்றுட்டுருக்கு. அந்த தூண் 2 வெளியே வந்துடுச்சுன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்துடும். அதுதான் நம்மளுடைய பாஜக. ஸோ இந்த ஒரு சூழலில் அதை எப்படி கட்டி பிடிக்க முடியுமான்றது தெரியல. பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு சில துறைகள்லாம் தராமல் இருக்காங்களே, ஏதோ அப்படி இப்படி டீலிங் பேசி ஒத்து வந்திருக்காங்க கூட்டணி. இப்போதைக்கு ஓகேவா இருந்தாலும் போக போக இன்னும் 10 ஆண்டுகள் இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா இடையில் ஏதாவது மாற்றம் நடந்தால் கண்டிப்பாக மீண்டும் தேர்தல் நடக்குவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிக பெருமையான ஒரு கட்சி, ஒரு செயல்பாடுகள் என்றால் பாரதிய ஜனதா ஒரு சில விஷயங்களை செய்து ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியாக திமுக இருந்தது. ஸோ தமிழகத்தில் அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்பொழுது நம்முடைய ஆளுமையில் பாஜக மத்தியில் இருக்காங்க. பாஜக கூட்டணியின் கிளைகளாக இருந்து கொண்டிருப்பதே ஆட்சியாக இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் அதற்கு ஆபத்து வரலாம் அப்படின்றத எதிர்கட்சிகள், மற்ற மாநில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.